World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அருமையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் பேச இருக்கிறது நமது குருநாதர் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் அவர்கள். அவர் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களை ஜெயிக்க வைக்கும் எம்கேஆரின் வெற்றி உங்கள் பக்கம். அவர் இத்தனை ஆழமாக என்னென்ன ஆய்வு மேற்கொண்டாரோ அதை வச்சு நாம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறாரு. அவரை பேச அவரை உங்கள் கைத்தட்டலுடன் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது என் நாவிலிருந்து என்னை வழிநடத்தக்கூடிய வராகியின் திருப்பாதம் தொழுது என்னை வாழ்வில் ஒருபடி உயர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய அன்பு நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இதை உலகெங்கும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கதிரண்ணா அவர்களுக்கு நன்றியை கூறி, இன்று விழாவில் தலைமையேற்றக்கூடிய எனது அன்புக்குரிய அம்மா சிவசக்தி அம்மா அவர்கள் பாதம் தொட்டு, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்புக்குரிய மாணவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் விசித்திரமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்வது என்னுடைய வழக்கம். இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனாக சில கடமைகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய மெசேஜ், சார் ஒரு மிகப்பெரிய ஒரு விமான விபத்து நம்ம எல்லாமே மனம் பதைபதைக்கக்கூடிய இடத்துல நடந்திருக்கு. இதுக்கான கால சூழ்நிலை என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் கூட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கான பதிவுகளை கண்டிப்பாக நான் காமனாக கொடுக்குறேன். ஏன்னா பொதுமக்களும் கூட தெரிஞ்சுக்கட்டும், ஜோதிடர்களும் கூட இதைப்படி ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கட்டும்ன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவுகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ கனவுகளோட இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 274 பேர் விமானத்தில் பயணிச்சு மட்டும் கிடையாது, அந்த விமானம் விபத்தில் இருந்தக்கூடிய 33 பொதுமக்கள் இருந்திருக்காங்க, 10 மருத்துவ மாணவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ 274 பேர் இந்த விமான விபத்தில் மொத்தமாக இருந்ததாக செய்தித்தாளில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அந்த இறந்த ஆன்மாவுக்காக அவங்களுடைய ஜீவன் பரிபூர்ணமடைந்து மீண்டும் ஒரு நல்ல பிறப்பெடுப்பதற்காக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. அனைவருக்கும் நன்றி. இந்த விமான விபத்தில் நாம் இறந்தவங்களுக்காக நன்றி சொன்னோம். அவங்களுடைய ஆன்மா நல்லபடியாக மறுபிறவி எடுக்கிறதுக்காக நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம். இதில் தப்பிச்சார் இல்லையா? ஓகேங்களா? ஒரே ஒருத்தர் தப்பிச்சிருக்கார் இல்லையா? அவர் பேர் விஸ்வாஸ் குமார் அப்படின்னு வந்தது. விஸ்வாஸ் ரமேஷ்குமார், விஸ்வா ரமேஷ்குமார் அப்படின்றது அவருடைய பெயர். இந்த விமான விபத்தில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் ஒளிந்திருக்கு. அதில் ஒளிந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய பெயர் தான். கிட்டத்தட்ட 241 பேர் அவுட்டு. அதில் இவர் மட்டும் கரெக்டாக அந்த 11 நம்பர் கேட்டுக்கிட்டே கரெக்டாக அந்த ஜன்னல்கிட்ட உட்காந்துருக்காரு. விமானம் விழக்கூடிய நேரங்களில் விமானம் பாருங்கள் கரெக்டாக அந்த பக்கம் போய் முட்டி இவர் இருக்கிற பக்கம் ஓப்பன் ஆகி இவர் எகிரி குதிச்சு இவர் ஒருத்தர் மட்டும் என்ன நடந்ததுன்னு தெரியாத அளவு வெளியே வந்திருக்காரு. அப்போ அந்த ஒரு உயிர் மட்டும் காப்பாற்றப்பட்டது, மீதி இருக்கக்கூடிய 241 அப்படியே ஃப்ளாப். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் அப்படின்றது தான். இந்த வருடத்தினுடைய பெயர் என்னதுங்க? விஸ்வா வசு அப்படின்ற ஒரு பேர். அப்போ அந்த பேருடைய நாயகனை அவருடைய முதல் எழுத்தாக கொண்டதுனால ஒன்று. ரெண்டாவது ரமேஷ்குமார், ரமேஷ் ராகு, குமார் குரு. இந்த விமான விபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக இணைவே குரு ராகு இணைவு தான். அந்த பேரே இவர் இருக்கிறதுனால அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அந்த ஒரு உயிரை மட்டும் தப்பித்து வைத்துக் கொண்டது. இதில் ஒரே ஒரு பொண்ணு தப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷம் தாமதமாக போனதுனால ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது நம்ம ஒரு கதை வாயிலாக கூட நம்ம உணர முடியும். ஒருவர் நல்ல தீர்க்காயுள் உள்ள ஜாதகர். அவர் ஒரு மீட்டிங்காக கிளம்புறார். கிளம்பக்கூடிய நேரத்தில் வெளியே வந்த உடனே
டிரைவர் வரல. டிரைவரை ஃபோன் பண்ணி ஏப்பா அப்படின்னா, சார் எனக்கு ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தாமதமாகும்னு சொல்கிறாரு. உடனே இவர் கால் டாக்ஸி புக் பண்ணுறாரு. கால் டாக்ஸி புக் பண்ணலான்னு இவர் வண்டி ஓட்டலான்னு பார்த்தா இவர் வந்து என்னென்னா டிரைவர் பஞ்சர் ஆகிருக்குது. வண்டி மூவ் பண்ணுறாரு, இவருடைய வண்டி வந்து பஞ்சர் ஆகுது. கால் டாக்ஸி புக் பண்ணுறாரு. கால் டாக்ஸி வரக்கூடிய டிரைவர் டிராஃபிக் ஜாமில் லேட்டாக வர்றாரு. சரி எப்படியோ ஒன்று போகலாமேன்னு சொல்லிட்டு அதுலேயும் கிளம்பலான்ட்டு போகிறாரு. போகும்போது ரொம்ப தடையாகுது. இடையில மறுபடியும் டிராஃபிக் ஜாமு, போக முடியல. அங்கே போய் ஒரு ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணலான்ற நேரத்தில் கடைசி ஸ்டேஜில் ஃப்ளைட்டை பிடிச்சிடுறாரு. ஃப்ளைட்டை பிடிச்ச உடனே இதே ஒரு நிலை தான். ஃப்ளைட்டு இதே மாதிரி ஃப்ளைட்டு கிளம்புது. அங்கே இதே மாதிரி விமான கோளாறு ஏற்படுது. அங்கே வந்து நம்மளுடைய விமானி வந்து அறிவிக்கிறார் மேடே அப்படின்ட்டு. மேடேனா இதுக்கு மேலே உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்கிறார். நிகழ்வுகள் வந்து இறைவா என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி இவர் அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் காப்பாற்றுறதுக்கு இறைவன் எப்படி வந்தார்? டிரைவர் வழியாக வந்தார். அதுக்கப்புறம் கார் பஞ்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் கால் டாக்ஸி டிரைவர் லேட் பண்ணார். உனக்கு இத்தனை வாய்ப்புகள் கொடுத்தும் நீ என்ன பண்ண? உன்னுடைய விதியை நான் காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் விதியை காப்பாற்ற முடியாது. சரி, விதியை காப்பாற்ற முடியுமான்ற ஒரு கேள்விக்கு நம்ம எல்லாம் வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்லுவோம், அப்போ 241 பேருக்குமே ஜாதகம் வேலை செய்யாதா? அப்போ எத்தனையோ பேருக்கு நல்லதாக இருந்திருக்கும்ல. அதில் மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் ஒரு போயிருக்கார் இல்லையா? அவருடைய கார் நம்பர் பார்த்தீங்கன்னா 1206 லக்கி நம்பர். அவர் பல்லாண்டு காலமாக அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கே தெரியாது அவருடைய விதி என்னும் அதாக இருக்குன்ட்டு. 12/6 நம்மளுடைய மரணம், அவருடைய மரணமானது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. எது லக்கி நம்பர்னு நம்ம சொன்னோமோ அது அவருக்கு என்னதுங்க, அவருடைய வாழ்க்கையுடைய இறுதி காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இறப்பு தேதியாகவும் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ எல்லா இடங்கள்லையுமே ஏதோ ஒரு தொடர்பு அங்கே இருக்குது. அந்த தொடர்புகள் நம்ம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. ரைட்டுங்களா? எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நவகிரகங்கள் பஞ்சபூதங்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவகிரகங்களுடைய ஆதிக்கம் நமக்கு மட்டும்தான் வேலை செய்யுமே ஒழிய பஞ்சபூதங்கள்கிட்ட வேலை செய்ய வாய்ப்பே கிடையாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து நவகிரகங்கள் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? அப்ப இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே நம்மளுடைய ஜாதகம் 100% வேலை செய்யாது. இதை முதல் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அங்க நல்லவங்களும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இயற்கை சீற்றங்கள்ல என்ன பண்ணுங்க, ஜாதகம் வேலை செய்யாது. ஆனால் இது என்னவா மாறும் அப்படின்னா புண்ணிய கர்மாவாக மாறும். ஓகேங்களா? ஒரு பிஞ்சு குழந்தைகள் 3 குழந்தைங்க தன்னோட பேரண்ட்ஸோட வந்து முதல் முறையாக லண்டன் போகிறாங்க. அப்படியே டோட்டலாக ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வருது அப்படின்னா இது எல்லாம் அடுத்த கர்மாவினுடைய தொடக்கம். அவர்களுக்கு ஒரு அடுத்த கர்மா வந்து நல்ல கர்மாவாக இருக்குங்கிறத பிரபஞ்சத்தினுடைய நியதி. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யார் ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற விஷயங்கள் தான் முக்கியம். யாருக்கு எல்லாம் உங்களுடைய ஜனகால குரு மேலே கோச்சார ராகு போகுதோ இவர்கள் எல்லாம் இப்பொழுது உஷாராக இருக்கக்கூடிய காலம். புரிஞ்சுதா? ஜனகால குரு மேலே கோச்சார ராகு போகிறவங்க, உங்களுடைய ஜனகால ராகு மேலே கோச்சார குரு போகிறவங்க, இந்த 2 கேட்டகரி இருக்கிறவங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதில் திசாபுத்தி சரியில்லாதவங்க உங்களுக்கே தெரியும். யாருக்கெல்லாம் 6, 8 திசாபுத்தி, 12 திசாபுத்தி, ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கலாம். நீங்களே உஷாராக இருந்துக்க வேண்டியதுதான். இவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா இந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம தவிர்க்க முயற்சிகள் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு எப்போ வந்து மிதுனத்தில் வந்து குரு வந்தாரோ, பகை வீட்டில் குரு, ஓகேங்களா, அதே போல் கும்பத்தில் ராகு வந்தாரோ, இந்த காலகட்டங்கள் எல்லாம் நல்ல காலங்கள் கிடையாது. காற்று வீட்டில் எப்பெல்லாம் ராகு வராரோ அப்பெல்லாம் காற்றில் விஷக்கிருமிகள் பரவும். மீண்டும் கொரோனா அலர்ட் வந்துச்சு, எல்லாரும் மாஸ்க் போட ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க. அதே போல் காற்றில் பறக்கக்கூடியது விமானம் தானே. அப்போ அதுக்கும் என்னதுங்க, விமானம் பறவை தானே. அப்போ பறவை என்பது மிதுனம் தானே. அப்போ மிதுனத்தில் குரு போகிறாரு. குரு அப்படிங்கிறது இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜீவன்கள் வந்து குரு தான். ஓகேங்களா? அப்போ ஜீவராசிகள் வந்து குரு அப்படின்றதுனால இந்த குரு திரிகோணத்தில் ராகு இருக்கக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய ஒரு மோசமான காலங்கள். இந்த காலகட்டங்கள் இது மட்டும் கிடையாது. சீக்கிரமாக குரு வெளியே வரணும், கடகத்துக்கு வந்துடணும். அது வரைக்கும் நமக்கு வந்து நல்ல காலம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நிறைய, இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இதுக்கு நம்ம தான் நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். பிரபஞ்சத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் தச்சுக்கிறது பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 241 பேர், கிட்டத்தட்ட 274 பேர் இப்போ இன்னைக்கு கணக்கு வந்திருக்கு. அந்த இறப்பு மனித இனத்திலேயே ரொம்ப ஒரு வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு பேரிழப்பாக தான் இருந்துச்சு. அதனால நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜோதிடம் போய் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஜோதிடம் உண்மையாக இருந்தால் நிறைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாமே. அப்போ ஜோதிடம் பொய்யா இருந்தால் ஏன் ஒருத்தர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்? அந்த ஒருத்தர் வந்து அந்த அமைப்பில் வந்தனால தப்பிச்சு வந்திருக்கார் இல்லையா? ஒரு பொண்ணு ஏறாமையே போயிருக்குல்ல, அப்போ அந்த பொண்ணுக்கு ஆயுசு தீர்க்கம் தானே. மீதி இவங்க 2 பேர் இந்த பூமியில் வாழ்ந்தே ஆகணுன்ற விதி இருக்கிறதுனால தான் என்னாச்சு, அந்த விதிகள்ல இருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து தப்பிச்சவங்க. அப்போ பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதங்களை இவங்க 2 பேர் பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான வழிபாடுகள், ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பயணங்களை தவிர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு. அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரமும் அதே தான், நட்சத்திரமும் வந்து மூல நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம். அன்னைக்கு நாளில் ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே ராகு கேது சனியோட நட்சத்திரங்கள்ல தான் இருந்தது. நீங்கள் போய் செக் பண்ணி 12/6 செக் பண்ணுங்க. ஃப்ளைட்டு அடித்த டைமும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ராகு கால நேரம் சரியாக 1:38. அன்னைக்கு 1:26 ராகு காலம் ஸ்டார்ட், 1:38 அன்னைக்கு கரெக்டாக வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது. ஓகேங்களா? விழுந்த இடம் வந்து ஒரு மருத்துவமனை வளாகம், ஒரு மருத்துவமனை வளாகம். காலத்துக்கு 12ஆம் அதிபதியான குரு 3ஆம் இடமான, அதாவது எங்க இருக்கிறாரு, அவருக்கு மீனத்துக்கு 4ஆம் இடமான மிதுனத்தில் உட்கார்ந்துருக்காரு. மீனம் என்பது மருத்துவமனை, மீனம் என்பது மருத்துவமனை, மருத்துவமனை சார்ந்த ஒரு பள்ளி, ஒரு கல்லூரியில் புதன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலங்களில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. சார் இதெல்லாம் நம்ம ஜோதிடர் தானே முன்னாடியே சொல்லாமே அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஃப்ளைட்டு தான் ஆகும்னு கடவுளால் கூட சொல்ல முடியாது. விபத்தை தடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் நமக்கு கிடையாது. பாதுகாப்பாக இருங்க, சுதாரணமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய சக்தி மாதிரி தான் பிரபஞ்சத்தில் கொடுத்துருக்காங்களே ஒழிய இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும். சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த முதல்வர் இறந்து போயிடுவார்னு நம்ம முன்னாடி சொன்னால் நம்ம மேலே கம்முன்னு விட்டுருவாங்க? அம்மா விட்டுருவாங்களா? அடுத்த செகண்ட் தூக்கிடுவாங்க. இதுதானே உண்மை. இவன் தீவிரவாதி கேட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா புகழக்கூடிய புகழம், நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ஒரு செய்தியை தப்பாக போட்டாவே என்ன பண்ணுறாங்க, பாதிப்பு வருது இல்லையா? அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய சேஃப்டியும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராசிகளில் போகும்போது இந்த மாதிரி விபத்துகள் வரும், உஷாராக தான் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அப்போ அவங்கவுங்களை எங்கே போனாலும் சரிங்க, சிம்பிள் லாஜிக், நம்ம 2 பேருக்கு உத்தரவு வாங்கணும். ஒன்று குலதெய்வம், இன்னொன்று நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம். நீங்கள் வெளியில் எந்த ஊருக்கு போனாலும் இந்த 2 பேர்கிட்ட நீங்கள் ஒரு அனுமதி, நான் போயிட்டு வர வரைக்கும் என் வீட்டையும் என்னையும் பாதுகாத்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கிளம்புங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு ஒரு வண்டி ஏற முடியாத சூழ்நிலை போன மாதிரி, அந்த ஒருவர் உடைச்சிட்டு வெளியே வந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும் என்று அந்த நிகழ்வுக்கான காரணத்தை வந்து கூறிக்கொண்டு, அடுத்ததாக நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்புக்குள்ள போகிறேன். நான் எடுத்துக்கொள்ள தலைப்பு வந்து வெற்றி உங்கள் பக்கம். வெற்றி நம்ம பக்கம் இருக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள நம்ம ஒரு கதைக்குள்ள போகணும். முதல்ல கதை. இந்த கதையானது ஜப்பானிய ஜெம் அப்படின்ற ஒரு நாவல்ல இருந்து சொல்லப்பட்ட ஒரு கதை. ஒரு ரிஷி, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசின்னு வச்சுக்கோங்க, ரிஷின்னு வச்சுக்கோங்க, ஒரு துறவின்னு வச்சுக்கோங்க. ஒரு துறவியானவர் காட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கார். அந்த நேரங்களில் ஒரு கடுமையான பசி உள்ள ஒரு சிங்கம் தனக்கு இன்னைக்கு சரியான உணவு கிடைச்சது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் அதை பார்த்து வேகமாக ஒடியாருது. இவர் ஆல்ரெடி துறவி ஆகிட்டு இல்லையா, அவர் ஓட முடியுமா? மரம் ஏறலான்னா மரமும் ஏறதுக்கான நம்மளோட வயதும் கிடையாது, மரமும் ஏற முடியாது. இவர் என்ன பண்ண முடியும்? இவருக்கு தெரிஞ்சது ஒன்று தான், என்னது? இறைவா என்னை காப்பாற்று. அதை தாண்டி இவருக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? இவர் வந்து ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ள அதை பார்த்த ஒரு செகண்டில் அப்படியே தன்னை மறந்து, ஓகே இறைவா என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு,
அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி கண்ணை மூடிக்கிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது. அது சிங்கம் வந்து வந்த வேகத்தில் ஒரு செகண்டில் அதை வந்து காலி பண்ணியிருக்கலாம். ஆனால் இவருக்குள்ள ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பயத்துலேயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் அப்படியே வந்து லைட்டாக கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து மேலே பார்க்குறாரு, சிங்கத்தை காணோம். உடனே மிகப்பெரிய சந்தோஷம், இறைவா என்னை காப்பாற்றிட்ட நீ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்படியே கொஞ்சம் கீழே பார்க்குறாரு, சிங்கம் படுத்திருக்குது. ஓகேவா? இவருக்கு என்ன சிங்கம் படுத்தது மட்டும் இல்லை, சிங்கம் கண்ணை மூடிட்டு இருக்குது. என்னன்னா வந்த சிங்கம் படுத்து கண்ணை மூடிட்டு இருக்குதே, பரவாயில்ல இறைவா, என்னை சாப்பிட வந்த சிங்கத்தை கூட நீங்க வந்து சாந்தப்படுத்தி தூங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய கருணையோ கருணை அப்படிங்குது. இப்ப சிங்கம் பேசுது, நான் வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவை தந்த இறைவா உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுது. இவருக்கு வந்து தூக்கி வாரி போடுது. என்னடா நம்மளை சாப்பிட வந்த இறைவன் சிங்கம் வந்து பேசுது, இறைவனுக்கு நன்றி சொல்லுது. இப்போ நான் ஒரு நன்றியை சொன்னேன், என்னை உயிர் காப்பாற்றிட்டீங்கன்னு சொன்னேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சிங்கத்தை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி சிங்கத்தையே வந்து என்னுடைய அளவுக்கு இறைவனை சரணாகதியை சொன்னதுக்கு நன்றின்னு சொன்னேன். ஆனால் சிங்கம் என்ன சொல்லுது, எனக்கு இறை வந்து மாமிசம் தானே, அந்த மாமிசத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் நன்றி செய்யுது. இப்போ இந்த கதை அவர் அப்படியே அந்த கதையை நிறுத்துறார். இந்த கதைக்கு முடிவு சொல்லலை, ஆனால் கதையை முடிவு சொல்லாமல் ஒரு சிந்திக்கக்கூடிய வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தையை சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கம் மனிதனை வேட்டையாடலாம், அது அதோடைய இறை, அதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த பூமியில் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அதோட இறை அதுக்கு சொந்தமானது. ஓகேவா? இவர் அவரை போய் தேடி போயிருக்காரு. ஸோ இறை ஆகலாம், தவறுகள் கிடையாது. இது சிங்கத்தினுடைய குற்றமும் கிடையாது, சிங்கத்தினுடைய குற்றமும் கிடையாது. சிங்கம் கண்டிப்பாக இறைவனை சரணாகதி அடைஞ்சிருச்சு. எனக்கு இறைவா இன்னைக்கு எனக்கு உணவு கொடுத்துட்டேன், மிகவும் நன்றி அப்படின்னு சிங்கத்தை நன்றி சொல்லிடுச்சு இறைவனுக்கு. அதே மாதிரி இவர் என்னை காப்பாத்திட்டேன்னு சொல்லி நன்றி சொல்றாரு, இறைவனுக்கு நன்றி சொல்றாரு. இப்ப இறைவன் காமனானவன் தானே, இறைவன் 2 பேருக்கும் பொதுவானவன் தானே. ஸோ என்னை நம்பி வந்த, என்னை வேண்டுதல் செஞ்ச இவருக்கு நான் உண்மையானவனா இருக்கிறதா, இல்ல கடும் பசியாக இருக்கக்கூடிய இந்த சிங்கத்திற்கு உணவு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் தானே உணவு கொடுத்துருக்கேன், அப்ப அவருக்கு நான் நன்றியா இருக்கிறதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இங்க யாருக்கு இருக்குது? இறைவனுக்கு இருக்கு, கடவுளுக்கே இருக்கு. அப்ப கடவுள் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளுடைய சிந்தனை எப்படின்னா, கடவுள் கூட சில நேரங்களில் ஆயுதம் ஏந்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஒருவேளை அந்த துறவி கையில ஒரு கூர்மையான கத்தி இருந்திருந்தா தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் இல்லையா? ஒருவேளை அந்த துறவியானவர் மாயக்கலைகள் தெரிந்து வேகமா ஓடக்கூடிய அமைப்பில் இருந்து மருத்து மேலே ஏறிந்தா கூட தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைத்திருக்கும் இல்லையா? அப்ப இந்த ரெண்டுமே இல்லாத இருக்கிறது யாருடைய தவறு? நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு கரடுமுரடான காட்டுக்குள் போறேன், இந்த இடத்துல ஒரு விலங்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்குண்டான பாதுகாப்பை செய்ய தவறியது யார்? சிங்கம் நம்ம இடத்துக்கு வந்துச்சா, நம்ம சிங்கர்கள் இடத்துக்கு போனோமா? நம்ம தானே சிங்கர்கள் இடத்துக்கு போறோம். அப்ப சிங்கத்தோடைய இடத்துக்கு போகும்போது அதோடைய பாதுகாப்பை யார் வலுப்படுத்தணும்? நம்ம பாதுகாப்பு பண்ணிக்காம கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி நீ நினைச்ச அப்படின்னா இது யாருடைய முட்டாள்தனம்? நம்மளுடைய முட்டாள்தனம். அப்ப அந்த இடத்துல சிறந்த அறிவாளியாக இருக்கிறவனும், சிறந்த திறமையானதாக இருக்கிறவனும், ஓகேங்களா, வீரனாக இருக்கிறவனும் தான் என்ன பண்ணுவான்? வெற்றி பெறுவான். அந்த வகையில் இந்த கதைக்கு தீர்வு சிங்கத்திற்கு தான் கடவுள் ஆதரவு தந்தார். ரூல் புரிஞ்சதா? இந்த கதையிலேயே ஒரு சூட்சமத்தை நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, வெற்றியாளர் யார் அப்படின்ற ஒரு வரியில ஒரு கதையில கிடைச்சிருக்கேன். ஒரு இடத்துல போகும்போது அந்த இடத்துக்கு உண்டான தேவைகளையும், ஓகேங்களா, பயணங்களையும் திட்டமிடல்களையும் முறையா செய்பவன் யாரோ அவன்தான் வெற்றியாளன். இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் போது எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சம் பணக்காரனுக்கு மட்டும்தான் தண்ணி, நிலம், நெருப்பு அப்படின்னு ஏதாவது பிரிச்சு வச்சிருக்கா என்ன? எதுவும் கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில்
நான் ஒரு அருமையான ஒரு வரிகளை வந்து முகநூல்லேருந்து எடுத்தேன். ஓகேங்களா, இது நான் உருவாக்கிய நூல் கிடையாது, எனக்கு பிடித்த வெற்றிக்கான வார்த்தைகளாக நான் எடுத்துக்கொண்டது, எனக்கு பிடித்திருந்தது. நான் மேடையில் பேசும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க சார், உங்களுடைய ஸ்பீச்சில் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு நேர்மையையும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் நீங்கள் சொல்கிறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை இன்னும் நீங்கள் ஆழப்படுத்துங்க. நிறைய பேர் அது வந்து கேட்டாங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதுனால ஸோ அந்த வரிகளையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிவிட்டு நான் உள்ளுக்குள்ளே போகிறேன். ஒரு 20 வார்த்தைகள் வந்து நான் ரொம்ப அதிகமாக நான் கவனித்தேன், அதை நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த வார்த்தைகள் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கூட நிறுத்தி கூட நீங்கள் எழுதிக்கலாம். முதல் தத்துவம், வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம், நீங்கள் உட்பட. அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா? ஒருத்தருக்கு தான் வெற்றி சொந்தமா? எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த வெற்றிக்கான ஒரு உழைப்பை நம்ம பண்ணிட்டோம்னா நிச்சயமா நமக்கு அது உண்டு அப்படின்ற விஷயங்களை தான் இங்கே சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது, வாழ்க்கையில் 2 நிலைகள் தான் உள்ளன, சராசரியாக மடிவது அல்லது வளர்ச்சி பெற்று வாழ்வது. 2 தான். மற்றவ மாதிரி நீ வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம், அல்லது முயற்சி பண்ணி உனக்கான வளர்ச்சியை நீ என்ன பண்ணிக்கலாம், நீங்களே தேடிக்கொள்ளலாம். இதில் எது உங்களுக்கு சம்மதம் அப்படின்றது கேள்விக்குறியா வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கணும். 3வது, உங்கள் வளர்ச்சிக்காக நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. ஸோ உங்கள் வளர்ச்சிக்கான நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களிடம் பணமும் இருக்காது, நேரமும் இருக்காது. என்ன ஒரு வார்த்தைகள் பாருங்க. அடுத்தது 4வது பாயிண்ட், முதலில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம். எல்லாத்துக்கும் நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கங்க. ஒரு விஷயத்த சொல்றோம், அது அவருடைய செயல் தானே, நான் எதுக்கு பண்ணணும்? புரியுதுங்களா? இப்ப நம்ம டீம்லயே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பதிவு வருது அப்படின்னா அது குருநாதருடைய வேலை தானே, நான் எதுக்கு அதுக்கு போய் பதில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நீங்கள் வளரவே மாட்டீர்கள். உடனே அதை எடுத்து என்னென்ன அதுக்கான சூழ்நிலை போய் நம்ம பண்ணணும். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அப்ப எல்லா இடத்துலயும் என்னதுங்க, பொறுப்பு இருக்கணும் நமக்கு. அந்த பொறுப்பு இல்லாத யார் இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. இதுதான் அதோடைய அமைப்பு. அடுத்தது 5, இதுவே போதும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நான் வீடு கட்டிட்டேன் சார், போதும் சார், நான் இனிமேல் என்ன சார், எனக்காக வீடு கட்டியாச்சு, கார் இருக்குது, இப்படின்னு நீ நினைச்சிட்டேன் அப்படின்னா டோட்டல் காலி. ஓகேங்களா? இதுவே போதும் என்ற எண்ணம் ஒருபோதும் கொண்டவர்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது. சிறையில் வாழ்வதை விட கொடுமையானது இது முன்னேற்றமற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த ரூல், 6வது ரூல், பொருளாதாரம் எப்போதும் பிரச்சனை இல்லை, அப்படி நினைக்கும் உங்கள் மனம்தான் இங்கொழுது பிரச்சனைன்னு சொல்றாரு. என்கிட்ட காசு இல்லை, அது இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இதுல இருந்து எப்படி நான் வரலாம், இந்த விஷயத்துல இருந்து நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை யார் மனதார எண்ணுகிறீர்களோ அவர்கள் தான் சிறந்த வெற்றியாளராகவும் பொருளாதார மேதைகளாகவும் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அம்பானி, இன்னைக்கு அம்பானி பிரதர்ஸ் நல்லா இருக்கலாம், அம்பானி பசங்க நல்லா இருக்கலாம், அம்பானி சாதாரண பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவர் தானே, அப்படித்தானே இருந்தாரு. இத்தனை பேருக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். டாடா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவங்க தாத்தா எப்படி இருந்தாரு, இன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்ப ஒவ்வொன்றும் ஆரம்பத்தில் கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. ஸோ கஷ்டத்தை நம்ம இஷ்டமா படலாம் இல்லை, அதை தான் அவங்க சொல்றாங்க. ஸோ வெற்றி மட்டும் வேணும், பணம் மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும், கஷ்டம் இல்லாம. அடுத்தது 7, பணக்காரர்கள் ஏதோ ஒரு விபத்து போன்று பணக்காரர்கள் ஆகிவிடுவதில்லை, அதுபோல் ஏழைகளும் எதிர்பாராத நிகழ்வால் ஏழைகளாகவே இருந்து விடுவதில்லை. எல்லாவற்றுக்கும் பின்னாலும் கடுமையான உழைப்பும் உழைப்பின் மீதான மறுப்பும் இருக்கிறது. ஓகேங்களா? என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. அடுத்தது, உங்கள் மதிப்பு என்பது நீங்கள் உங்கள் மீது செய்த முதலீட்டை பொறுத்தே அமைகிறது. என்னோட வேல்யூ என்ன சார்? ஓகேங்களா சார், நான் செத்தா 10 லட்ச ரூபா வரும் சார், இதுதான் என்னோட மதிப்பு சார். மனிதனுக்கு மட்டும் மதிப்பே கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இறந்தவங்க விமான விபத்தில் இருந்தால் 1 கோடி தராங்கன்ட்டு. 1 கோடி ரூபா கொடுத்தா உயிர் வரைக்கும் கிடைச்சிருமா? மனிதனுக்கு மட்டும் நீங்க வந்து மதிப்பே கொடுக்க முடியாது, எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது. அப்போ உன்னோட வேல்யூ என்ன? மற்றவன் 100 கோடின்னு சொன்னா நீ 1,00,000 கோடின்னு சொல்லணும், அதுதான் உன்னோட வேல்யூ.
ஓகேங்களா? ஸோ வேல்யூ மனிதனுக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்காதீங்க. சிம்பிள் லாஜிக். எனக்கு வாரம் 1000 ரூபா போதும், 2000 ரூபா போதும், 5000 ரூபா போதும்னு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஓகேங்களா? இதை வந்து சொல்கிறாங்க. உங்கள் மதிப்பை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இது பண்ணுங்க அப்படின்றாங்க. அடுத்தது, தயவு செஞ்சு உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் ஒரு ஆலோசனைக்காக நிற்காதீங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். தப்போ சரியா உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்கள அதோட சரி, ஆலோசனை பேரில் நீங்கள் இப்போ அவங்கள கேட்காதீங்க. அவங்க உங்களை கேட்கறது வேற, நீங்கள் அவங்கள கேட்காதீங்க. இது முக்கியமான ஒரு ரூல். அடுத்தது, பணக்காரர்கள் பணத்துக்காக வேலை பார்ப்பதில்லை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை பார்ப்பது இல்லை, பணத்தை அவர்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு தலைவராக இருக்கார், நான் நின்னாலும் நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு வேலை நடக்கணும். அது மூலியமா எனக்கான வர வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு தலைமைக்கு அழகிய, நான் இருந்தால்தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னா அது தலைமைக்கு அழகல்ல. ஓகேங்களா? ஸோ பணம் எங்க இருந்தாலும் என்ன பண்ணுது, நம்ம இன்னைக்கு எங்களுக்கு எத்தனையோ மாலுக்கு போறோம், அதை வாங்குறோம் இதை வாங்குறோம், ஆனால் அதுக்கான ஓனர் எங்கே இருக்கான், எங்கேயோ ஒருத்தர் கார்பரேட்டில் உட்காந்துருப்பான், ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்துருப்பான். இங்கேருந்து நம்ம அவனுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருப்போம். அந்த மாதிரியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, திட்டமிடுறாங்க. அடுத்தது, முயற்சி என்ற ஒற்றை சொல்லே வெற்றி பெற்றவருக்கும் தோல்வி அடைந்தவருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஓகேங்களா? ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்னது, ஒன்னே ஒண்ணுதான், முயற்சி மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போல ஊதியம் உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது, ஊதியம் வந்து உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்பதற்காக தரப்படுவதில்லை. நீ இந்த வேலை செய்யற, இந்த வேலைக்கான சம்பளம் இது அப்படி சொல்றாங்க இல்லையா, அது அந்த உங்க வேலைக்கான சம்பளம் கிடையாது. அதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்காக தரப்படுகிறது. புரியுதா? எனக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா இந்த அமௌண்ட்டை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி என்னோட வாழ்க்கையை இன்னும் நான் மேம்படுத்திக்க போறேன் அப்படின்ற விஷயங்களை பிளானிங் பண்றேன் இல்லையா, அதுதான் ஊதியத்துடைய தன்மை. அடுத்தது, தோல்வி என்பது வெற்றியின் எதிர்மறை நிகழ்வு அல்ல, வெற்றியின் ஒரு பகுதியே தோல்வியாகும். உழைப்பவருக்கு இரண்டுமே ஒன்றுதான். ஓகேங்களா? ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் எழுதியிருப்பேன் பாருங்க, முதல்லயே எழுதியிருப்பேன், வெற்றி என்பது தோல்வியினுடைய தோல்வி, தோல்வியினுடைய தோல்வி. ஐயா அதை காட்டுங்கய்யா. வெற்றி என்பது தோல்வியினுடைய தோல்வி, தோல்வி என்பது வெற்றியினுடைய தோல்வி, தோல்வி என்பது வெற்றியினுடைய தோல்வி. இரண்டையும் ஒரே எண்ணத்தில் வை. நம்மளுடைய ஆபீஸ்ல ஃபுல்லாவே வந்து பார்த்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னாவே போதும், வாசகங்கள் எல்லாமே உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையில. அதே போல இந்த இதுக்கு பின்னாடி ஒரு வாசகம் இருக்கும், இந்த துணிக்கு பின்னாடி ஒரு வாசகம் இருக்கும். தினசரி 2 ஏழரைகளை சந்திக்கக்கூடிய நாம ஒரு ஏழரை எச்சனையை கண்டு ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாசகமும் நான் எழுதியிருப்பேன். அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா இடங்கள்லையுமே பாசிட்டிவ் தாட் உள்ளவங்க, இது சார்ந்த எண்ணமுடையவர்களை தான் நீங்க பழகணும், பார்க்கணும், பேசணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நமக்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து உணர முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தொடர் உழைப்பாளராக இருந்தால் மட்டுமே போதும், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? அதிர்ஷ்டசாலியா இருக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த முயற்சிக்குண்டான பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக, புதிதாக ஒன்றை தொடங்குவதற்கு உகந்த நேரம் என்று எதுவும் கிடையாது, முதலில் தொடங்கிவிடுங்கள், பிறகு உகந்த நேரத்தை உருவாக்குங்கள், உகந்த நேரத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 16வது ஒரு பாயிண்ட், உங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை, எப்படி எதிர்கொள்வீர்கள் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது அந்த பிரச்சனை. உங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது, அதை எப்படி எதிர்கொள்வீர்கள் அப்படின்றது தான் அந்த அந்த பிரச்சனை அடங்கியிருக்கிறது என்ன இருக்குதுங்க, அந்த பிரச்சனையோட தன்மையே இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வருவாங்க, என் முன்னாடி சாப்பாடு மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா, அதை பண்ணிக்கிறான்மா, ஒரு நாள் என்னோட ஆஃபீஸில் வந்து உட்காரு அப்படிம்பேன். ஏன்னா வரவங்க எல்லாம் அவ்வளோ பிரச்சனையோட வராங்க, அவங்களெல்லாம் கேட்க கேட்க நமக்கு என்ன ஆகும், ஐயா நம்ம பரவாயில்லையா இருக்குது, கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு புண்ணியத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகுவதற்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கு
கை இருக்குது, கால் இருக்குது, பேச நடக்குது, நம்ம வாழ்க்கையில் நம்மனால எல்லாம் முடிகிற அளவுக்கு நம்ம ஒரு திறமை இருக்குது அப்படின்னாவே அதுவே மிகப்பெரிய நன்மை, அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். புரியுதுங்களா? ஸோ இது கூட இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள நம்ம யோசிக்கணுமில்ல, அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும். அடுத்தது, எல்லோரையும் போல் ஒரே நேர்கோட்டில் சிந்திப்பது தான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஒருத்தன் ஒரு ரோட்டில் வந்து ஒரு பொட்டி கடை போட்டிருப்பான், நல்ல வியாபாரம் ஆகிருக்கும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் ஒரு பொட்டி கடை போட்டால் என்ன, இவன் ஆப்போசிட்டில் போட்டுக்கிறது. அப்போ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. நம்ம ஏரியாவில் எது இல்லை, எது போட்டால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சிந்தித்து புதிதாக ஒன்றை உருவாக்குவன் யாருங்க, அவன்தான் வெற்றியாளன். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு வெற்றியாளராக நீங்கள் மாறணும். அடுத்தது, வெற்றியாளர்கள் போட்டி போடுவதில்லை, களத்தை ஆளுமை செய்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வந்து ஜோதிடத்துறையில் எத்தனையோ போட்டி இருக்கு. எந்த இடத்துக்கு நம்ம வேலையை பார்க்கக்கூடாது. நம்ம அவங்க கூட போட்டி போட இங்கே வந்திருக்கோம், நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்றதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம், கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஆளுமையை நம்ம பண்ணணும். நம்ம வேலையை செஞ்சா சரியா பண்ணிட்டா நான் என்ன பண்றது, யாரை பத்தியும் இங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வெற்றியாளர்கள் என்ன பண்ணணும், நீ வெற்றி பெறணும்னு நினைச்சினா போட்டி போடுறதை நிறுத்திக்கிட்டு உங்களுடைய திறமையை காட்டுங்க, அதில் சரியான பாதையை அமைச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. அதை தான் இங்கே சொல்றாங்க. அடுத்தது, எங்கே வேண்டுமானாலும் இட்டு செல்லுங்கள் என்ற தைரியத்தோடு ஒவ்வொரு சூழலையும் அணுகுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலும் ஒரு நல்ல சூழல் எனக்கு இருக்கும், அதுலேருந்து நான் முன்னேறி வெளியே வருவேன் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் என்ன பண்ணணும், பயணிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும். சிம்பிளாக கடைசியாக முடிச்சிட்டாரு. ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ரிஸ்க். ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக யார் என்ன பண்ணா என்ன, எனக்கு மணி அடித்தா சாப்பாடு, முடிமுளைச்சா மொட்டை அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அத்தியாயம் அப்பொழுதே முடிவுரை எழுதப்படும். ரைட்டுங்களா? பிறந்திருக்கோம், இந்த பிறந்திருக்கக்கூடிய நம்ம பூமிக்கும் நம்மனால் முடிந்த நம்ம பெற்றெடுத்தவங்களை முதல், அடுத்து நம்மளை நம்பி வந்தவங்களை ரெண்டாவது, அடுத்து நமக்கிட்ட பிறந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, அதுக்கு அடுத்தது நம்மிடமிருந்து பிறந்தவங்க, நம்மளுடைய குழந்தைகள், அதுக்கு அடுத்தது நம்மளுடைய வாடிக்கையாளர், நம்மளுடைய சமுதாயம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடங்கள்லையும் தனக்கான பணியை நீங்கள் சரியாக பயணிச்சிங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்கள் பக்கம். இதெல்லாம் ரைட்டு தான் சார், தத்துவமெல்லாம் பேசிட்டீங்க. ஜோதிட ரீதியா நான் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லணும் இல்லையா? ஏன்னா இது ஒரு ஜோதிட அமைப்பு இல்லையா? அப்ப நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒரு ஜாதகர் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? முதல்ல ஒவ்வொரு லக்னத்தில் நம்ம எல்லாம் பிறந்திருப்போம் இல்லையா? மேஷம் டு மீனம் வரைக்கும் 12 லக்னங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த லக்னாதிபதி இருக்கும். சில பேர் ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருப்பார், ஆட்சி உச்சமாக இருப்பார், சிறப்பாக இருக்கும். இவங்களை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு நம்ம தன்னம்பிக்கை விதைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே தன்னம்பிக்கையாளர் தான், அவங்க ஜெயிச்சிருவாங்க. 1, 5, 9 வலுப்பெற்றவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவான். ஏன்னா அவங்க அப்பா சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு, தாத்தா சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு, நல்ல அமைப்பில் இருக்கும், அவங்களும் ஜெயிச்சிருவாங்க. மீதி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தூண்டுகோல் என்பது ஒரு அவசியம், மிகப்பெரிய ஒரு விஷயம். காலச்சக்கரத்தின் அடிப்படையில் பிரபஞ்சம் என்ன ரகசியங்களை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு கிரகத்திற்கும் உச்ச பாதம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீச பாதம்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாயோடைய உச்சம் அப்படின்னு நாம் என்ன சொல்லுவோம், தன்னுடைய நட்சத்திரம் தான். அவிட்ட நட்சத்திரம் 4வது பாதம் தான், என்னதுங்க 2வது பாதம், சாரி, அவிட்ட நட்சத்திரம் 2வது பாதம் தான் அவருடைய உச்ச பாதம். அவருடைய நீச பாகம் ஆயில்யம் 4வது பாதம். நம்ம ஒரு ஜாதகரை வலுப்பெற செய்வதற்கு முதல்ல பண்ண விஷயம் என்னன்னா, உங்களுடைய உச்ச பாதத்தை நீங்க பிடிக்கணும். புரியுதா? அப்ப யாரெல்லாம் செவ்வாய் லக்னங்களை பிறந்திருக்கீங்களோ, யாரு விருச்சக ராசி, விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி, மேச லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த 2 லக்னத்தில் பிறந்தவங்க, சார் எனக்கு அவிட்டம் அவயோகி, அவிட்டம் முடக்கு, அவிட்டம் வந்து 6ஆம் அதிபதி, ஒருவேளை 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சார வாங்கியிருக்குது செவ்வாய்,
இந்த மாதிரி இது எல்லாம் தூக்கி வர வைங்க. ஓகேங்களா? முதல்ல நம்ம நிற்கணும், அதுக்கப்புறம் தான் நடக்க முடியும். ஓகேவா? நிற்கவே சக்தி இல்லைன்னா நடக்க முடியாது. ஸோ அவிட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல முடிஞ்ச வரைக்கும் தக்காளி விதையை வாங்கினது தூவி தக்காளியை வளருங்க. ஓகேவா? சப்த கன்னி வழிபாடில் இந்திராணி அம்மா வழிபாடை எடுத்துக்கோங்க. இந்திராணி அம்மாள் வழிபாடை எடுத்துக்கோங்க. இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஓகேங்களா? அவிட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அவிட்டம் அப்படின்னா நம்ம தவள் இருக்குல்ல, நம்ம தவள் வாசிப்பாங்க, தவள் அடிப்பாங்க இல்லையா, அந்த தவள் தான் அவிட்டம். முரசுன்னு சொல்லுவோம் இல்லையா, முரசு கொட்டுறது சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அவிட்டம். ஓகேங்களா? அப்போ இவங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முரசு அடிக்கிற மாதிரி, நம்ம பூஜைக்கு நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அடிக்கிற மாதிரி ஒரு தவளையோ முரசோ அடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? இது எப்பயுமே இருக்கணும். இது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதே போல் இதை விட முக்கியமான சூட்சமம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நம்ம லக்னாதிபதி இருப்பார் இல்லையா, லக்னாதிபதி ஒரு நட்சத்திரம் நிற்பார் இல்லையா, இந்த நட்சத்திரம் தான் இந்த பூமியில் உங்களுடைய விதைன்னு நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? இந்த பூமியில் உங்களுடைய விதைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த விதை மூலியமாக தானே இந்த மரம் வளரணும். அப்போ இந்த நம்ம ஒரு லக்னாதிபதி, இப்போ செவ்வாய் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். லக்னாதிபதி செவ்வாய், மேச லக்னம், விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த விதை, ஓகேவா, லக்ன விதையும் பார்க்கலாம், லக்னாதிபதி விதையும் பார்க்கலாம். லக்னம் புள்ளி நின்ற நட்சத்திரம் லக்ன விதை, லக்னாதிபதி புள்ளி நின்ற நட்சத்திரம் அதை எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுக்கான பொருட்கள் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். சார் எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது சார், நான் ஜென்ம நட்சத்திரத்தை எடுக்கலாமா சார்னா, 100% ஜென்ம நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அல்லது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது நான் புராண கதைகளில் உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் பிறந்தவர் ரோகிணி நட்சத்திரம், இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் அவர் வாழ்நாளில் இன்னைக்கும் அவர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்னன்னா தேர். தேரில் தான் என்ன பண்ணார், அவர் தேரோட்டியாக இருந்தாரா, அர்ஜுனனை வச்சிருந்தாரா, பஞ்சபாண்டவர்களை ஜெயிக்க வச்சாரா? அவருடைய வெற்றிக்கு முழு மூலதனமாக இருந்தது தேர் தான். ரோகிணி நட்சத்திரத்துடைய சிம்பிளே தேர் தான். ரோகிணி நட்சத்திரத்துடைய சிம்பிளே தேர் தான். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரவங்க ஒரு கார் வச்சிருந்தாவே அவங்க வெற்றியாளருங்க. அன்னைக்கு தேர்னா இன்னைக்கு நம்ம தேர்ல போக முடியுமா? அன்னைக்கு ராஜாக்கள் தேர்ல வந்தாங்க, இன்னைக்கு நம்ம ராஜா தேர்லயே வராரு, BMW கார்ல எல்லாம் வராரு. அப்ப நம்ம தேர் என்ன பண்ணோம், இன்னைக்கு நவீன உலகத்துக்கு காரா மாறிடுச்சு. அப்ப ரோகிணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், கார் எப்பயுமே அவங்களுக்கு இருந்தாவே அவங்களுக்கு 100% வெற்றியாளர். சார் நானே கோடிக்கணக்கில் லாஸில் இருக்கிறேன், என்ன போய் கார் வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான சிம்பிள்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஒரு கீ செயினில் கூட ஒரு தேர் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜென்மத்தை இயக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜென்மத்தை இயக்கணும், ஆனால் அதை மறைமுகமாக இயக்கணும். ஜென்மத்துக்கு உண்டான பொருளை சாப்பிடக்கூடாது, ஆனால் அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம். ரூல் புரிஞ்சுதா? ஜென்மத்துக்கு உண்டான பொருளை, இப்போ ரோகிணி அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்க அதிகமாக மோர் தயிர் பால்லாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன் எடுத்தீங்கன்னா கெட்ட பேர் வாங்குவீங்க, மனசஞ்சலம் வரும். அவர் வெண்ணெய் சாப்பிட்டே இருந்தாரா, திருடன்னு ஒரு பேர் வாங்கினாரா இல்லையா கிருஷ்ணர்? அதே மாதிரி தான் பொருளை நீங்கள் எடுத்து சாப்பிடாதீங்க, ஆனால் அந்த பொருளை பயன்படுத்துங்க. உங்களுடைய வெற்றிக்கான சிம்பிள் எது அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துடைய பொருள் தான். புரியுதா? நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும், மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ரெண்டு நல்லா தான் நீங்க ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய முயற்சி எல்லாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும், முதல்ல உங்களுடைய விதை லக்னம் புள்ளி நின்ற விதை, அது ரோகிணியா இருந்தா, இல்லை நான் பிறந்த நட்சத்திரம் ரோகிணியா இருக்கு சார், இல்லை என்னுடைய லக்னாதிபதியுடைய நட்சத்திரம் ரோகிணியா இருக்கு சார், நீங்க என்ன பண்ணலாம், அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நானே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் இந்தந்த பொருட்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அதை பற்றி மீண்டும் விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அது உங்ககிட்ட ஆல்ரெடி லிஸ்ட் இருக்கும். ஸோ என்னுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள் என்ன,
அந்த பொருளை நான் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன், அடுத்தது ஸ்ரீராமன் வாழ்நாளில் அவர் அதிகமாக அவர் கூட இருந்தது என்னதுங்க, வில்லு இருந்துச்சா? யாருமே உடைக்க முடியாத வில்லை உடைச்சு தானே அவர் சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா? அப்போ அங்கே என்னதுங்க, புனர்பூசம், புனர்பூச நட்சத்திரம்னா வில் அப்படின்னு அர்த்தம், வில் அம்புன்னு அர்த்தம். அப்போ அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் வில்லை தன்னுடைய வெற்றிக்கு காரணமாக வைத்து கொண்டார். ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதல்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் கையில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போனோம் அப்படின்னா நான் எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா பூர நட்சத்திரம்னா எலுமிச்சம்பழம். புரியுதுங்களா? அஸ்வினி நட்சத்திரம்னா முந்திரி, ஒரு 4 முந்திரி வச்சுக்கலாம், இல்லை தொப்பி போட்டுக்கலாம், இல்லை ஒரு ஹெல்மெட் போட்டு போகலாம். பரணி நட்சத்திரம்னா நெல்லிக்காய், ஜஸ்ட் ஒரு நெல்லிக்காய் கையில் வச்சுக்கோங்க, சாப்பிட சொல்லலாம், கையில் வச்சுக்கோங்க. இல்லையா உங்களுடைய அதிதேவதைகளை வணங்கிக்கோங்க. அஸ்வினா சரஸ்வதி, பரணினா துர்க்கை. புரியுதுங்களா? ஸோ எல்லாத்துக்குமே அதிதேவதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்குமே அதுக்கான மரங்கள் இருக்கு. சார் நான் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் உயரவே முடியலன்னு சொல்கிறானே, மரத்துக்கு தண்ணி ஊற்ற சொல்லுங்க, உயர்ந்துருவான். சிம்பிள் லாஜிக், வெளியெல்லாம் இல்லை. நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், ஆனால் என்னால் உயரத்துக்கே வர முடியல, அவனே உயரத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டான்ல, அப்போ எது வளரும்? மரம் தானே வளரும். அப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரக்கான மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்களுக்கு போய் தண்ணி ஊற்ற சொல்லுங்க, தொடர்ந்து தண்ணி ஊற்ற சொல்லுங்க. ஒரு நாள் ஊற்றினா பத்தாது, தொடர்ந்து நீர் ஊற்ற சொல்லுங்க. ஒரு செடி போய் செடியாக வாங்கிட்டு வாங்க, வச்சிருங்க, மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. ஓகேங்களா? தப்பே கிடையாது. நிச்சயமாக அது வளர வளர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ அதுதான், என்னைக்கோ யாரோ வச்ச மரம் தான் இன்னைக்கு நமக்கு நிழலாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயனை கொடுக்கும். அதே போல் வந்து மூல நட்சத்திரம் யாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய கதையை பார்த்துருக்கீங்களா? அந்த கதையை பார்த்தீங்கன்னா சிங்கத்துடைய வால் மாதிரி இருக்கும், சிங்கத்துடைய வால் மாதிரி இருக்கும் அவருடைய கதை. எப்பயுமே அவர் கையில் என்ன இருந்துச்சு? அந்த கதையானது இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் உதாரணங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜெயிச்சவங்களை நம்ம எடுத்துக்கலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஜாதகத்தில் சார் எனக்கு லக்னத்துக்கு சந்திரன் மறையாமல் இருக்கிறாரு, இப்போ சூட்சமத்துக்குள்ளே போகிறேன், இப்போ நான் ஜென்மத்தை இயக்குன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நீ கும்ப லக்னத்தில் பிறந்து கடக ராசியில் பிறந்துட்டேன்னு வச்சுக்கோ, 6ஆம் அதிபதியாக மாறுறாருல, அதே கன்னி ராசியில் பிறந்தா அஷ்டமாதிபதியாக மாறுறாருல, அப்போ நான் ஜென்மத்தை இயக்கினா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் இல்லையா? அப்போ நல்ல ஜோசியரை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? புரியுதா? அப்போ நான் என்னுடைய லக்ன புள்ளியை இயக்கிறதா, என்னுடைய லக்னாதிபதியை நான் இயக்கிறதா, நான் சந்திரனை இயக்கிறதா அப்படின்ற விஷயத்த முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3 இயக்கலாம், ஆனால் எது எனக்கு அதிகமாக இயக்கணும்? அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எது நமக்கு கொடுப்பனை இருக்கு? லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி, ஓகேவா? ஒருத்தர் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு, லக்ன புள்ளி பரணியில் இருக்கு, அவரோட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், லக்னம் நின்ற புள்ளியை இயக்கலாம். ஓகேவா? சார் லக்னம் நின்ற புள்ளி எனக்கு 6ல் உட்காந்துருக்கு சார், சுக்கிரன் 6ல் நீசமாயிட்டாரு, அப்போ லக்ன புள்ளியை நான் இயக்கணும்னா எனக்கு 6ஆம் இடத்தையும் சேர்த்து இயக்கிற மாதிரி வரும். அப்போ நான் என்ன பண்ணணும், லக்னாதிபதியை போய் பார்க்கணும். லக்னாதிபதி யார்? செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திராதிபதி ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், அது நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், செவ்வாயை இயக்கணும். புரியுதா? அதே மாதிரி இதுவும் இல்லை, அடுத்தது யாருக்கு வரணும், சந்திரனுக்கு வரணும். சந்திரன் லக்னத்துக்கு நல்லா இருக்கிறாரா அப்படின்னா தான் என்ன பண்ணணும், சந்திரனை இயக்கணும். சில நேரங்களில் 3 பேரும் ஆஃப் ஆகிட்டாங்களா, அடுத்ததா ஆபத் பாண்டவன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தசாநாதன். புரியுதா? தசாநாதனாவது உங்களுக்கு நல்லவரான்னு பாருங்க. அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திரம் ஒன்று இருக்குமா, அந்த நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருப்பாரா, அவராவது லக்னத்துக்கு நல்லா இருக்குதான்னு பாருங்க. அவர் நல்லா இருந்தாருன்னா இந்த தசாவில் நீங்கள் அந்த மூலியமா, அந்த பொருட்கள் மூலியமா, உபயோகப்படுத்துறது மூலியமா, தண்ணி ஊற்றுறது மூலியமா, ஓகேங்களா, தான தர்மங்கள் பண்ணுறது மூலியமா நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணலாம், ஒரு வெற்றியாளராக மாறலாம். அடுத்தது புத்திநாதன், தசாவுக்கு அடுத்தது புத்திநாதன், இப்போ பணம் கொடுக்குறவன். ஸோ அவனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்து கொள்ளலாம். ஸோ நமக்கு தேவை என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜாதகர் என்ன பண்ணணும்,
வெற்றியாளராக மாற வேண்டும். ஓகேங்களா? வெற்றி என்பது 6ஆம் இடமாக இருந்தாலும் அந்த வெற்றியை என்ற தொழில், வெற்றி என்ற தொழில் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு 10ஆம் இடமான 3ஆம் இடம் வேலை செய்யணும். அதுக்கு 10ஆம் இடமான 3ஆம் இடம் வேலை செய்யணும். ஸோ முயற்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் வெற்றியை அடைய முடியும். ஸோ நீங்கள் எல்லாம் இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள நான் இதை நோக்கி போகிறேன், இப்படியே நம்ம வாழ்க்கை கிடையாது, இதோட முடிய போகிறது கிடையாது, நான் இதுக்காக தான் பிறந்திருக்கேன், ஏதாவது ஒன்று நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? உங்கள் பேர் சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு தெருவுக்காவது கேட்கணும். அது கத்தி சொல்கிறது இல்லை, உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெருமையை சேர்க்குற அளவுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஜோதிடத்தில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அதை நம்ம சரியாக என்ன பண்ணணும், பயன்படுத்த பழகணும். ஓகேவா? அமாவாசை எப்படி கிருஷ்ணர் திடீர்னு கொண்டு வந்தாரோ, சூரியனை சந்திரன் நிற்க வச்சு இதுதான் அமாவாசைன்னு சொன்னாரோ, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறுவதற்கு சரியான வழிகளை ஜாதகத்தில் இருக்கின்ற கொடுப்பனையின் அடிப்படையில் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். சார் எனக்கு லக்னம் போச்சு, லக்னாதிபதி போச்சு, சந்திரன் வீக்கு, ஒருத்தன் சொல்லுவான், ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார், எனக்கு ஆஸ்மா இருக்குது, டிபி இருக்குது, அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அப்புறம் இந்த மருந்தை ஒன்று மட்டும் போட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடும்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லா பாவத்துக்கும் நீங்கள் செக் பண்ணணும். எனக்கு வீக்கான போது என்னுடைய குழந்தைக்கு இது எப்படி இருக்குது, என்னுடைய அம்மாவுக்கு இது எப்படி இருக்குது, பாவத் பாவகம் என்னுடைய சகோதரிக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தில் போட்டுட்டு எந்த பாவாதிபதிக்கு எது நல்லா இருக்கோ அந்த ஒரு உறவை பிடித்து கொள்ளுங்கள். அந்த ஒரு உறவு தான் உங்களோட வாழ்க்கையில் வரம். அந்த வரத்தின் மூலியமாக அவங்க கையை பின்னாடி முன்னாடி விட்டு அவங்க பின்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா யமன் கூட உங்களை நெருங்க முடியாது. ஃப்ளைட்டில் இருந்தாலும் நம்ம கீழே குதிச்சிடலாம். புரியுதா? ஸோ வெற்றி நிச்சயமாக எல்லாருக்கும் நிச்சயமாக உண்டு. நான் சொன்னது மிக சாதாரண ஒரு பரிகாரமாக தான் இருக்கும். அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பரிகாரமாக இருக்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அதை உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி லக்ன விதையா, லக்னாதிபதி விதையா, நட்சத்திர விதையா, பிறந்த நட்சத்திர விதையா, இதை எது வலிமை என்று ஆய்வு செய்து அதுக்குரிய அதிதேவதைகள், மரங்கள், பொருட்கள், இதை நீங்கள் தானமாகவும் வாழ்க்கையில் பயன்படுத்தியும், ஓகேங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக நீங்கள் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை அளித்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் உங்களோட இணைகிறேன். அதுவரை உங்களோட நிறைவு பெறுகிறோம். வாழ்த்துக்கள். என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா 100% ஃபோன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்டு. ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டால் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் தரமாட்டேன். காரணம் என்னன்ற விஷயத்த சொல்கிறேன். இதில் ஈகோவோ இல்லை ஃபோன் எடுக்கக்கூடாதுன்ற எண்ணமெல்லாம் இல்லை. கிளாஸ் டைம்ஸு ஷெட்யூல்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வாடிக்கையாளர் ஆன்லைனில் பேசிகிட்டு இருப்போம், தொடர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சரியாக பேச முடியாது. மற்றவங்க மாதிரி பிஏ இருந்தால் கூட நான் அவங்கக்கிட்ட நம்பர் கொடுத்து புக்கிங் பண்ணுங்கன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் வாடிக்கையாளர் டைரெக்டாக பேசி அவங்களோட குறைநிறைகளை தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட பண்ணால் தான் அது சரியாக இருக்குன்றதுனால எங்கிட்ட டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஒன்று தான். நீங்கள் டைரெக்டாக என்னுடைய பர்சனல் நம்பருக்கே ஃபோன் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி நீட் அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா டேட்டு டைம் கொடுப்பேன். அந்த நேரங்களில் அந்த நாளில் நீங்கள் பணம் கட்டி பார்த்துக்கலாம். முன்னாடி பணம் கட்டுற சூழ்நிலையும் என்கிட்ட இல்லை. ஓகேங்களா? இமிடியேட் அப்பாயின்மெண்ட் 2000, இமிடியேட் அப்பாயின்மெண்ட் 3000, அந்த பழக்கமும் என்கிட்ட இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய விஷயம். இதை தெரிந்து கொண்டவர்கள் தாராளமாக புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணுன்றவங்க 9659412537 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான நாளும் நேரமும் உங்களுக்கு ஒதுக்கப்படும். அந்த நாளில் நீங்கள் நேரிலேயோ ஆன்லைன்லேயோ பார்த்துக்கலாம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. அருமை. இப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இந்த தலைப்பில் சிறப்பாக பேசிய நமது குருநாதர் டாக்டர் சாஸ்தா நாம் மணிகண்டராஜா அவர்களுக்கு பொன்னடை போத்த நவசக்தி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு.